ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் இல்லையா, திடீர்னு வந்து எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு வந்து இருந்துச்சு. திடீர்னு வந்து கர்நாடகா வந்து டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து சொன்னாங்க. ஸோ 4 நாள் வந்து கர்நாடகால உள்ள கோயிலெல்லாம் போய் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணி போக போகிறோம். ஸோ ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து டெல்லி வந்து 10 நாள் இந்த ட்ராவல்ஸில் போனதுனால அதை ரொம்பவே பிடிச்சி இந்த கர்நாடகா டூர் வந்து எனக்காக பிளான் பண்ணி நாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து நம்ம ஆக்சசரிஸ் தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ருத்ராட்சையில் வர பிரேஸ்லெட் அண்ட் செயினுங்க. ஸோ இந்த தடவை வந்து நிறைய கோயில் 10 கோயில் வந்து போக போகிறோம். கர்நாடகாவில் உள்ள 10 கோயில் வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜபம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வாங்கின ருத்ராட்ச பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் ருத்ராட்ச செயின் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கோல்டு பிளேட்டடில் வருது. தண்ணி பட்டா கூட எதுவும் ஆறுது கிடையாது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. எங்கள் அம்மா எனக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணது இது. இப்போ உங்களுக்கு நல்லும் தெளிவாக வந்து ஒயிட் பேஸில் வந்து வச்சு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேட்டர்னில் வந்து நம்ம கோல்டில் கூட நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு கோவிலுக்கெலாம் போகிறோம் அப்படின்னாக்கா இதை மாதிரி நம்ம மாலை பிரேஸ்லெட்லாம் போட்டுட்டு போனால் இன்னுமே டிவைன் லுக் வந்து கிடைக்கும். சாரீக்கு எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்க்கும் வந்து இது வந்து சூட் ஆகுது. ரொம்ப அழகாக 2 பக்கம் செயின் மாடலில் வருது. கீழே வந்து ஃபுல்லும் ருத்ராட்ச மணியில் வந்து கோத்த ஒரு செயின் தான் இது. ரொம்பவே சிம்பிளாகவும் தெரியுது போட்டாக்க. அதே மாதிரி கிராண்ட் லுக்காகவும் வந்து கொடுக்குது. பிரேஸ்லெட் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த டூருக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த செயின் அண்டு பிரேஸ்லெட் வந்து வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் ஒட்டியான செட்டு. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சாரீஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லா கலர்லேயும் வாங்கி வச்சுருந்த இந்த சாரீ பெல்ட் இது. ஸோ இந்த தடவை நான் வந்து ஏன்னா கோவில் போகிறோம் இல்லையா, ஃபுல் ட்ரெஸ் தான் போடணும் இல்லையா, ஃபுல் ஃப்ராக் மாதிரி தான் இந்த ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணி, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சாரீ பெல்ட், ஹிப் பெல்ட் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ் ஆகுதுங்க. ஒரு ஃப்ராக் போடும்போதும் சரி, அனார்கலி ட்ரெஸ் போடும்போதும் இந்த ஹிப் பெல்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்சரிஸ் இது வந்து பார்த்திங்கனாக்கா ராமர், சீதை, லக்ஷ்மணரோடு இருக்கிற ஒரு செட்டு. நெக்லஸ்ஸு ப்ளஸ் பெண்டன்ட், தோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராமர், சீதை, லக்ஷ்மணரோட வரும். இந்த ஜுவல்லரிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ருதி பொட்டிக் லிங்க் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு சோக்கர், பேர்ல் அண்ட் சூப்பர் ஜெர்கான் கல் வச்ச, ரூபி ஸ்டோன் வச்ச, க்ரீன் ரூபி ஸ்டோன் பேர்ல் வச்ச ஒரு சோக்கர் இது. இதுவும் சிம்பிளாக க்யூட்டாக சாரீஸு, அனார்கலி ட்ரெஸ்ஸு, சுடிதார் இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து போடலாம். ஸோ இது மாதிரி ஆக்சஸரிலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. நம்ம கிளம்பினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே மதியம் போல் வந்து கிளம்பிட்டோம். நானும் எங்கள் அம்மாவும் வந்து கிளம்புறோம். ஸோ இந்த ட்ராவல்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரைஸில், இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் வந்து இந்த 4 டேஸ் கர்நாடகா டூர் அரேஞ்சே பண்ணியிருக்க முடியாது. இந்த நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒரு 2, 3 எபிசோட் வரும் உங்களுக்கு. ஏன்னா என்னென்ன ஊர், எவ்வளோ ஊர் கூட்டிகிட்டு போனாங்க, எவ்வளோ கோயில்கள் கூட்டிகிட்டு போனாங்க. ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. நான் வந்து ஒரு டூர் போனோம் அப்படின்னா, முக்கியமாக எங்கள் அம்மாகிட்ட 2, 3 விஷயம் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒன்று வந்து தங்குற இடம் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக நல்லா இருக்கணும். நம்ம வந்து ஒரு 3 ஸ்டார் மினிமம் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்ல மீல்ஸாக இருக்கணும். ஏன்னா ரொம்பவே சென்சிட்டிவான பர்சன்ஸ் நம்பலாம். உடனே டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் சாப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கவனிச்சுக்கிற விதம் வந்து நல்லா இருக்கணும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சோலோ ட்ராவலர் வருவாங்க. விமென் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணுவாங்க. மென் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணுவாங்க. திடீர்னு பேச்சுலர்ஸ் தனியாக வருவாங்க. இது மாதிரி வரும்போது நம்ம சேஃப்டியாக நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு போய் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதை மாதிரி கேர் உள்ள ட்ராவல் தான் இது. நான் எந்த ட்ராவல்ஸில் புக் பண்ணி போகணும், என்ன ப்ரைஸில் போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்டெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 10 கோவில்கள் நாங்கள் வந்து போனோம். ஃப்ரைடே அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயினில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸ்லீப்பர் கிளாஸில் தான் வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங்
ட்ரெயின் அந்த ட்ரெயின் டிக்கெட்டு, அப்புறம் வந்து 3 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து ஏசி ரூமில் வந்து புக் பண்ணி குடுத்தாங்க. அதே மாரி வால்வோ ஏசி பஸ்ல தான் வந்து கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாமே வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஏன் நான் முன்னாடியே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்டின்னா, இது பெய்டு ப்ரமோஷன் நீங்க நெனச்சுக்கவே கூடாது. ஏன்னா, இந்த டிராவல்ஸ்ல யாருமே எங்களுக்கு தெரியாது. எங்க அம்மா வந்து ஒரு 10 நாள் டெல்லிக்கு போயிட்டு வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆயி, "அப்படி பார்த்துக்கிட்டாங்க எங்கள" அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு புக் பண்ணி போனாங்க. ஆனா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க எங்க கூட. எங்க கூடயே வந்தாங்க. தமிழ் கைடு வந்தாங்க. ரொம்ப பார்த்து, பார்த்து, பார்த்து எங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்க. எங்க கூடயே அம்மா மாரி இருந்துலாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. யார் நடத்துறாங்களோ அவங்களே எங்க கூட வந்து வந்தாங்க. நான் அவங்களலாம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் இந்த வீடியோல. ஸோ மதியம் 1:30 மணிக்கு கிளம்பி ட்ரெயின்ல வந்து கிளம்பி, ஆ மறுநாள் காலம்பற ஒரு 6:45க்குலாம் வந்து மேங்களூர் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குங்க வால்வோ பஸ்ஸு. புது பஸ்ஸு எங்களுக்காக மேங்களூர்ல வந்து காத்துருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40, 42 பேரு இருக்கிற குழுவுல தான் நாங்க வந்து போனோம். ஸோ மேங்களூர்ல போய் ரீச் ஆனோனே எங்களுக்கு வந்து குளிச்சுட்டு, பிரஷ் பண்ணிட்டு, குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் இல்லையா? அதுக்காக 3 ஸ்டார் ஹோட்டல் பெங்களூர்லயே பக்கத்திலேயே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க பார்க்குற ஹோட்டல்ல தான் நாங்க வந்து போயிட்டு குளிச்சுட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து போறோம். இந்த ஹோட்டல் நேம் வந்து பார்த்துருப்பீங்க. மெட்ரோ பிளாசா ஹோட்டல்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து சூப்பரா இருந்ததுங்க. ஹோட்டல் வந்து சான்ஸே இல்ல. இதான் ரூமு. இவங்க தான் வந்து டூர் ஆர்கனைஸ் பண்ண கமலாம்மா. எங்க கூடயே தான் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியா எங்க கூடயே இருந்து ஒவ்வொன்னும் வந்து தேவையானதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கூடயே வருவாங்க. ஸோ நீங்க நார்த் இந்தியாலாம் டூர் போனோம் அப்படின்னா, இவங்களே வந்து சாப்பாடு வந்து வீட்டு சமையலே வந்து நமக்காக வந்து கூட அரேஞ்ச் பண்ணி சமைச்சும் வந்து குடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்ரூம். எவ்ளோ கிளீனா, நீட்டா, ஹைஜீனிக்கா வந்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹோட்டல்ல தான் நம்மள வந்து ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. குளிச்சுட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து இது மாரி ஒரு அனார்கலி சூட் தான். ஏன்னா வந்து அ ஐ நமக்கு வந்து டூர்ல வந்து ஐட்னரி குடுக்கும்போதே எத மாரி ட்ரெஸ்லாம் போடணும். ஏன்னா கோவிலுக்கு போறதுனால ஃபுல் கவர் ஆற மாரி சாரீஸு, சுடிதார்ஸு இது மாரி அனார்கலி இது மாரி ஃபுல் கவர் போட்டுக்கோங்க அப்டின்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வந்திருந்தது. அப்பதான் கோயிலுக்குள்ள அலோவ்டு. லுங்கியோ, பர்முடாஸோ, ஷார்ட்ஸோ அலோவ்டு கிடையாது. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது வந்து காம்ப்ளிமென்டரி பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லயே வந்து குடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, பூரி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், தோசை, அதுக்கு வந்து சட்னி, சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெறைய குருமா, சட்னி, சாம்பாரோட வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு வந்து சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. சவுத் இந்தியன் மீல்ஸ் இது காலம்பறே பிரேக்ஃபாஸ்ட் இவ்ளோ ஐட்டம் இருக்கும் அப்டி சொல்லிட்டு நம்பல. அவ்ளோ ஐட்டம் வந்தது. இட்லி இருந்துச்சு. அ அதுக்கப்புறம் இட்லி, சட்னி, சாம்பாரோட ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. நம்மள வந்து அப்படி என்னோட ரொம்ப மிங்கிள் ஆயிட்டாங்க. ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க. வந்து அவங்களோடயே தான் இருந்துட்டு இருந்தோம் நாங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு ஏன்னா நான் அந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டே இருந்தேன் இல்லையா? சாப்பிடாம கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து சாப்பாடெல்லாம் எனக்கு ஊட்டி விட்டு ரொம்பவே கவனமா, ரொம்பவே பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டாங்க. மறுபடியும் சொல்றேன் இது பெய்டு ப்ரமோஷனுக்காக போடல. இந்த டிராவல்ஸ்ல நானே பர்சனலா போயிட்டு விசிட் பண்ணிட்டு, நல்லா இருக்கிறதுனால தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். இல்லன்னா நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். வெறும் டூர் அந்த டிராவல்ஸ் நேம சொல்லாம நான் வந்து வெறும் இந்த கோவில மட்டும் காமிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் நான் அந்த டிராவல்ஸ் நேம இவ்ளோ தூரம் சொல்லப் போறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ முடிவுல டிராவல்ஸ் நேம் என்ன டாரிஃப்ல நான் போனேன், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த சீக்ரெட்டும் இல்லாம உங்களுக்கு நான் ஓப்பனாவே சொல்றேன். நான் என்ன பணம் குடுத்து போனேனோ அதுவே சொல்றேன். நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணும்போதும் நம்ம சேனலோட நேமும் வேணாலும் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அதே டாரிஃப்லயே உங்களுக்கும் வந்து குடுப்பாங்க. இந்த முருதீஸ்வர் கம்ப்ளீட் டூர். ஸோ கர்நாடகால இறங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வந்து குக்கே சுப்பிரமணிய சுவாமி. மேங்களூர்லேருந்து குக்கே வந்து போனோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன கோவில்லாம் போறோம் அப்படின்னா, குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில் போறோம். அதுக்கப்புறம் தர்மசாலா வந்து போறோம். அதுக்கப்புறம் வந்து கொல்லூர் மூகாம்பிகை போயிட்டு, நைட் வந்து முருதீஸ்வரர்ல ஸ்டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனார்கலி ட்ரெஸ் வந்து ஸ்ருதி பொட்டிக் ஆஸ் யூசுவல் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து போடுறேன். இது வந்து கஸ்டமைஸா கிடைக்குது. எல்லா சைஸ்லயும் வந்து கிடைக்குது. நானும் எங்க அம்மாவும் கிட்டத்தட்ட மேட்சா வந்து ரெடி ஆயிட்டோம். கமலா அம்மாவும் ரெடி ஆயிட்டாங்க. ஹாய் காட்டுறாங்க. ஸோ வந்து இதே மாரி சூப்பரான ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. பஸ்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏசி பஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிவியும் அட்டாச்டு ஆயிருக்கு. படம் வந்து நெறையா வந்து போயிட்டே இருந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் வந்திருந்தாங்க. நெறைய சோலோ ட்ராவலரும் வந்திருந்தாங்க. நெறைய பேர் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஹனிமூன் கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. இது மாரி நெறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஆனா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிவோஷனல் டூர் தான். நெறைய கோயில் தான் போனோம். அண்ட் பீச் கொஞ்சம் கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா 10 கோவில்கள் கவர் பண்ணணுங்கிறதுனால சீக்கிரம் போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம 3 ஹவர்ஸ்
ட்ராவல் பண்ணி கொக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான் போகிறோம். இது ரொம்ப நாளாக எனக்கு விஷ் லிஸ்ட்டில் இருந்த டூருங்கிறதுனால உடனே ஓகே சொல்லி வந்துட்டேன். இந்த கொக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லுங்க. செம பவர்ஃபுல்லான முருகன் கோவில் தான் இப்போ நம்ம போக போகிறது. இதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு வந்து வரும். அந்த ஆறில் வந்து பார்த்திங்கனாக்கா குளித்தோம் அப்படின்னா நம்ம கொலை பண்ண பாவம் இருந்தால் கூட அந்த ஆற்றுல குளித்தா போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா முருகர் வந்து அசுரனை வந்து கொன்னுட்டு அந்த அந்த பாவத்தை போக்குறதுக்கு இந்த ஆற்றுல தான் வந்து குளிச்சுட்டு அந்த வேலையும் வந்து நினச்சதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பரசுராமர் தன்னோட தாயை வந்து கொன்னுட்டு இந்த ஆற்றுல தான் வந்து குளித்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த பஸ்ஸு தான் நாங்கள் வந்து வந்தது பாருங்கள். இப்போ நம்ம வந்து குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து பார்க்கிங் பிளேஸு. இங்கே எல்லாரையும் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர்ஸ் வந்து நடந்து கோயிலுக்கு வந்து போக போகிறோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஊரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இவர் பேர் தான் சிவா. இவர் தான் வந்து இந்த டூரோட ஓனர். இவரும் அந்த அம்மாவும் சொன்னேன் இல்லையா, கமலா அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த டூர் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. எங்கள் கூடயே வந்தாங்க. வந்து லாஸ்ட் வரைக்கும் எங்கள் கூட சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து நோட் பண்ணி அழகாக வந்து சின்ன சின்னதாக எங்களுக்கு குறைகள் இருந்தால் கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அழகாக எங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. கூட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால முன்னாடியே வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் இதில் வந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்கள். சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆதார் கார்டு மட்டும் கையில் வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போகும்போது ஆதார் கார்டு காமிச்சா நீங்கள் டேரெக்டாக போய் சுவாமியை 5 நிமிஷத்தில் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துடலாம். அது வந்து பயங்கர ஃபெசிலிட்டி இந்த கோவிலில் வந்து. இந்த கோவிலுன்னு இல்லைங்க, நாங்கள் போன எல்லா கோவில்லையுமே சீனியர் சிட்டிசனுக்கு ஆதார் கார்டு காமிச்சாக்க வந்து விட்டுடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து நடந்து போயிட்டு போனோம். 12:30 மணி வரைக்கும் அபிஷேகம் இருந்ததுனால 12:30க்கு வந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வந்து வாங்கிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் வந்து கோவில் வந்து தொறந்துடுச்சுங்க. இதுதான் வந்து நீங்க பார்க்குற அந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது மாரி நெறைய கடைகள் இருக்கு. ஹோட்டல் வந்து நீங்க தங்கி இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ஸ்பெஷல் இந்த கோவில் அப்டின்னா, கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கு இங்க வந்து தோஷ பரிகார ஸ்தலங்க. காளகஸ்தி எப்படி வந்து ராகு கேது பரிகார ஸ்தலமா இருக்கோ, இங்கேயும் வந்து ராகு கேது பரிகார ஸ்தலமா இருக்கு. இந்த முருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்க, பாம்பு வடிவுல இருக்கிற முருகனா தான் வந்து தரிசனம் வந்து குடுக்குறாரு. இன்னொரு வந்து சிறப்பு என்னன்னா, பாம்புக்கெல்லாம் குலதெய்வமா இந்த முருகன் கோவில் வந்து விளங்குதுங்க. அதனால தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்க பரிகாரம் வந்து நடக்குது. ராகு, கேது, சர்ப்பதோஷம் இருக்கிறவங்களுக்கு இங்க பரிகாரம் 2 நாட்கள் வந்து பண்றாங்க. தங்கி இருந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய லாட்ஜஸ்ஸு, ரூம்ஸு, ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து கோவில சுத்தியே வந்து வச்சிருக்காங்க. நீங்க இங்க வந்து கூட ரூம் புக் பண்ணிட்டு, தனியா தங்கிட்டு பண்ணணும்னா கூட பண்ண முடியும் உங்களால. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, ஆதி அ கோவில். அதாவது இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பழைய கோவிலும் வந்து பின்னாடியே வந்து இருக்கு. அதுவும் நம்ம போய் வந்து பார்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கு. இதுதான் வந்து கோயில் வாசல். இது இப்ப நீங்க வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, கோபுரம். கோபுரத்துக்கு ஃப்ரண்ட் சைடு தான் நீங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம்லாம் வந்து நெறைய தேர்கள், கடைகள், குளிக்கிற இடம், மொட்டை அடிக்கிற இடம் அதெல்லாம் வந்து சுத்தியும் வந்து இருக்கு. நாங்க வந்து தரிசனம் மட்டும் பண்ணிட்டு உடனே ஏன்னா அடுத்தடுத்து கோவில் இருக்கிறதுனால நாங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாம தரிசனம் மட்டும் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு நாங்க வந்து வந்துட்டோம். ரூ. 100 வந்து கட்டுனீங்க அப்படின்னாக்கா, ஸ்பெஷல் தர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. சீனியர் சிட்டிசன் அப்படின்னா நான் சொன்ன மாரி ஆதார் கார்டு காமிச்சா போதும். உங்கள வந்து வெளில விட்டுர்றாங்க. கோயிலுக்கு உள்ள அதாவது சுவாமிய வந்து எடுக்கிறதுக்கு வீடியோ கேமராலாம் வந்து அலோடு கிடையாது. கோயில் உள்ள வந்து போனா கூட நீங்க சுவாமிய வந்து எங்கேயுமே வந்து அலோடு கிடையாது. அது எல்லா கோயிலுக்குமே வந்து அப்ளிகபிளு. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேரளா முறைப்படி தான் நாங்க பார்த்த கோயில் எல்லாமே வந்து கர்நாடகாவா இருந்தா கூட, கேரளா பாணியில தான் வந்து கோயில் வந்து கட்டியிருந்தாங்க. போய் ஸ்பெஷல் டோக்கன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ₹100 கொடுத்து டோக்கன் வந்து வாங்கியாச்சு. எங்க எல்லாருக்குமே வந்து டோக்கன் வந்து மொத்தமா வாங்கிட்டாங்க. அதனால எங்களுக்கு ஈஸியா போச்சு. இந்த இடத்துல உட்கார்றதுக்கு நெறைய இடங்கள் வந்து இருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோனே கோயில் வந்து நடை வந்து தொறந்துருச்சுங்க. அது தவிர வந்து பிரசாதத்துக்கு ₹100 குடுத்தோம் அப்படின்னா, பிரசாதமும் வந்து தனியா வந்து ஒரு பேக் வந்து தராங்க. வந்து இதுதான் கோவிலோட அமைப்பு. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு இது மாரி நெறையா விஷயங்கள் வந்து அங்க இருக்கு. மொட்டை அடிக்கிறதுக்கு தனி இடம். அதே மாரி சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தனியா வந்து வச்சிருக்காங்க. இடம் வந்து இருக்கு. கோவில்லயே அன்னதானமும் வந்து நடக்குது. கோயில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கு. இந்த கட்டிட அமைப்பு ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மணிகள்லாம் அங்கங்க தொங்க விட்டு கேரளா ஸ்டைல்ல தான் வந்து கட்டிட அமைப்பே வந்து இருக்கு. நரசிம்மருக்கு தனி சன்னதி வந்து இருக்கு. அங்க வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து பிரசாதமும் வந்து குடுக்குறாங்க. இந்த கோயிலோட வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியாலேயே வந்து பதிச்சு வச்சிருக்காங்கங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து கோவில்ல வந்து கேரளா முறைப்படி இருக்கிறதுனால நெறையா வந்து கூட்டங்கள், பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாலேருந்தும் வராங்க, தமிழ்நாட்டிலேருந்தும் வராங்க, கர்நாடகாலேருந்து வராங்க.
அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த தடவ வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஹேட்டு, அதே மாரி கூலிங் கிளாஸு, அ சன்ஸ்கிரீன் லோஷன்ஸு, அம்பர்லா இதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குன்னு சொன்னதுனால, அந்த அழகா வந்து பார்த்துக்கிறாங்க. நம்ம வந்து ஐட்னரி அனுப்பும்போதே என்னென்னலாம் வேணும், நமக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னலாம் எடுத்து வச்சுக்கணுங்கிறதையும் சேர்த்து அந்த லிஸ்ட்டும் அனுப்புறதுனால எங்களுக்கு ஈஸியாயிருச்சு. ஸோ கோயிலுக்கு தரிசனம்லாம் பண்ணிட்டு, பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து பஸ்ஸு வந்து ஏறியாச்சு. அடுத்ததாக நம்ம போகக்கூடிய கோயில் வந்து தர்மசாலா. மேங்களூர்ல இருக்கிற தர்மசாலா. இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஃபேமஸ் கோயில். இந்த கோயில பார்க்காம வரவே மாட்டாங்க. அந்த கோவில்ல என்ன சிறப்பு அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். கண்டிப்பா நீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இது எந்த டிராவல்ஸ்ல நான் புக் பண்ணி போனேன், என்ன டாரிஃப்ல போனேங்கிறதும் நான் சொல்றேன். இதுதான் பிரசாத பையி. இந்த பிரசாதம் ரூ. 100 குடுத்து வாங்கினோம் இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, லட்டு இருந்துச்சு. 2 விதமான 2 லட்டு வந்து குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்தம். அந்த சுப்பிரமணிய சுவாமியோட தீர்த்தம், அதுக்கப்புறம் விபூதி பிரசாதம் எல்லாமே வந்து இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இத மாரி நெறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வரப்போகுது. நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்டின்னா, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நாங்க எந்த கோவிலுக்கெல்லாம் போனோம், எத மாரி அ சுவாமியெல்லாம் வந்து பார்த்தோம், அந்த கோவில்ல என்னலாம் சிறப்பு இருக்கு அப்டிங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ கர்நாடகா டிவோஷனல் டூரோட பார்ட் 2ல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா, பை பை.